நான் டாக்டர் எழிலரசி, மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்தூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். சிடி ஸ்கேனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படின்னா போனு டிஷ்யூஸை நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். அல்ட்ராசவுண்ட்னால போனை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போய் பார்க்க முடியாது, சில நேரங்களில் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் சிடி ஸ்கேன் என்ன பண்ணுவோம்னா நல்லா போனை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போய் உள்ள ஆர்கனை நமக்கு நல்லா கண்டுபிடிச்சி கொடுக்கும். தலையில் இப்போ கட்டி இருந்தாலோ இல்லை ரத்தக்கட்டுனால ஒரு இன்ஃபாக்ஷன் இல்லை ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்தம் குறைவு இல்லை ரத்தம் அதிக கசிவு, இதனால நொடிப்பு பக்கவாதம் இந்த மாதிரி வந்தது அதையும் கண்டுபிடிக்கும். அதை தவிர ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டிருந்தாங்கன்னா ரத்தக்கட்டு எந்த பகுதியில் இருக்குது, அது இருக்கிற பகுதியை பொறுத்து இருக்குது, எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. அதை தவிர சில நேரத்தில் கொஞ்சமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா 2 நாள் கழித்து அதிகமாகும். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 2வது நாள் 3வது நாளில் இது அதிகமாகுதா, இதை உடனே ஆப்ரேட் பண்ணணுமா, அந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர நமக்கு இப்போ மூக்கிலேருந்து ப்ளீடிங் ஆகும், காதுலேருந்து ப்ளீடிங் ஆகும். இதெல்லாம் டேஞ்சரஸாக ஏதாவது ஆர்கன் உள்ளார ஃப்ராக்சர் ஆகி குத்திட்டு இருக்கா, இல்லை மூளையில் ஏதாவது ரத்த கசிவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அதாவது இந்த ரத்த கசிவு காதில் இல்லை மூக்கில் அப்படி வந்திருக்குன்னா இந்த எந்த பகுதியிலேருந்து வருது அப்படிங்கிறத சிடி ஸ்கேன் மூலமாக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கலாம். அதை தவிர நமக்கு ஃப்ராக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோல் ஸ்பைனையுமே பார்க்கலாம். அதாவது ஸ்பைனில் எந்த லெவலில் எந்த இடத்துல அக்யூரேட்டாக ஆயிருக்கு, இதுக்கு நம்ம இன்டர்வென்ஷன் உடனே பண்ணணுமா. இப்போ ஸ்மால் ஃப்ராக்சர் அப்படின்னா சில நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். அதே நிறைய ஃப்ராக்சராக இருக்குது, ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குது, நிறைய துகளாக இருக்குது அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி டீகம்ப்ரெஷன் பண்ணால் அவங்களுக்கு 2 காலம் செயலிழக்காமல் போகாமல் போயிடும் சில நேரங்களில். அந்த மாதிரிலாம் ஆபத்து வராமல் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்த டயக்னோசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர சிடி செஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் டைமில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிடி எடுத்துட்டா கோவிட்னால எவ்வளோ பர்சன்டேஜ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம நிறைய பேரை இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கோம். அதே மாதிரி சிடியில் செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிபி அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதை தவிர வேறு இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ், சில நேரம் டயபெட்டிஸ்காரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஃபங்கஸ் போய் உள்ளே உட்காந்து, ஃபங்கஸ்னால் கொஞ்ச காலம் போய் உள்ளே உட்காந்துட்டு பால் மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அவங்களுக்கு காஃப் கொடுக்கும், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் கண்டுபிடிக்க தான் இது வசதியாக இருக்கும். சில நேரங்களில் நுரையீரல்லையே கட்டிகள் மாதிரி வரும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில நேரங்களில் நுரையீரலை சுற்றி இருக்கிற ப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ளூராவில் தண்ணி சேர்ந்து இருக்கும், அதையும் இருக்கா அப்படிங்கிறத, அதுவும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதேமாதிரி கழுத்து பகுதியில் உங்களுக்கு கட்டி வந்திருக்குன்னா தைராய்ட்லேருந்து வந்திருக்கா, இல்லை சில நேரங்கள் அதுக்கு பக்கத்துலேருந்து வந்திருக்கா, எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கு, என்ன மாதிரியான கட்டி, அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நல்ல அக்யூரேட் டயக்னோசிஸ்க்கு கண்டுபிடிக்க முடியும். வயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியாத ஆர்கன்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேங்க்ரியாஸு, சம்டைம்ஸ் கிட்னியோட பேக் சைடு, அதை தவிர குடல் சம்பந்தமாக இதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த குடல் பொத்தல் விழுவுன்னு சொல்லுவாங்க, பர்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓட்டை விழுதுன்னா நமக்கு 24 ஹவர்ஸில் நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அதை நம்மளால் அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்க சமயத்தில் சிடி ஸ்கேனில் அந்த மாதிரி வயிற்றில் பொத்தல் எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு இமீடியட்டாக கண்டுபிடிக்கலாம். அதே சமயம் டிபி இருக்கா, கட்டி இருக்கா, இல்லை சிறுகுடலில் இருக்கா, பெருகுடலில் கேன்சர் இருக்கா, ஏன்னா ஒன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் வேறு. நம்ம சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, இது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, ஒரு கேன்சர்னால் இது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, இல்லை குடல் வாலில் சில நேரம் டைவர்டிக்லம்னு சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு பவுச் மாதிரி உருவாயிருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதை தவிர அப்பெண்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிறைய அப்பெண்டிக்ஸ் இப்போ எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் முன்னாடி ஸ்டேஜில். முன்னாடிலாம் பொத்தல் விழுந்து ரொம்ப வயிறை மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிக்கிற அளவுக்குலாம் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எல்லாம் ஏர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணி ஈஸியாக லேப்ரோஸ்கோப்லேயே சர்ஜரி பண்ணுறோம். அதுக்கெல்லாம் காரணம் சிடி ஸ்கேன் தான். நீர்ப்பை, கிட்னி, யூரிட்டர்னு சொல்லுவாங்க, கிட்னியிலேருந்து நீர்ப்பைக்கு வர யூரிட்டரில் கல் இருந்தாலும் அது அக்யூரேட்டாக சைஸை கண்டுபிடிக்கலாம். அதை தவிர மேல்ஸ்க்கு ப்ராஸ்டேட்டு எவ்வளோ பெருசு வீங்கியிருக்கு, அதில் கேன்சர் இருக்கா, அதை மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி யூட்ரஸில் கேன்சரோ, யூட்ரஸில் ஓவரியில் கேன்சரோ இருந்தாலும் அதுவும் எந்த அளவுக்கு பரவி இருக்குது, அது பக்கத்துல எல்லாம் நெறி கட்டி இருக்கா, இல்லை சுற்றி பரவி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை தவிர நான் சொன்ன மாதிரி ரத்த ஓட்டங்கள், காலுக்கு ரத்த ஓட்டங்கள்லாம் டை கொடுத்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம அது எந்த அளவுக்கு அடைப்பு இருக்குது, எங்கே பாதிச்சிருக்கு, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதையும் கண்டுபிடிக்கலாம். சில நேரங்களில் கட்டி சொல்லுவாங்க, எலும்பில் சதையில் வர கட்டி, அதேமாரி கால் கைகளில் எங்கே இருந்தாலும் அதையும் கண்டுபிடிக்கலாம். இவ்வளோ யூஸ் இந்த சிடி ஸ்கேனில் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம சிடி ஸ்கேன் பார்த்து
நம்ம முன்னாடியே தெரிஞ்சு அதை சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சா சீக்கிரமாக க்யூர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும்.